கர்த்தருடைய ஆவியானவரே என்னோடு பேசும் என்று கேளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி வந்திருக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். எலிப்பாஸ் சொல்கிறார். 10வது வசனத்தை வாசிக்கலாம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறேன். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறேன். தலைகளை வணங்கி ஜெபம் செய். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைக்காக வந்த ஜனங்களுக்காக நீர் கொடுத்த வசனத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். எலிப்பாஸ் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் தாழ்ந்தவர்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். தாழ்வில் உங்களை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் யாருமே நம்மை நோக்கி பார்க்க வரமாட்டார்கள். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம், அன்னாளின் ஜெபம், 2வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எவரையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் தேவனுடைய வலது கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. கரவலாடுகளின் பின்னாக சென்று கொண்டிருந்த ஆடுகளின் மேய்ப்பனாய் இருந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் 2வது அரசனாக அரியணையில் அமர பண்ண என் தேவனால் முடியும் என்றால் எவரையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் தேவனுடைய வலது கரத்தினால் ஆகும். சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். எளிமையானவர்கள் இந்த உலகத்தில் கைவிடப்பட்டவர்களைப் போல இருக்கிறார்.
அவர்களுடைய நியாயம் எடுபடாது. அவர்கள் கைவிடப்பட்டவர்களைப் போல இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிப்பேன். நான் எளிமையானவனை உதவியற்ற சிறுமையானவனை விடுவிப்பேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவனுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எனக்கு உதவுமாறற்று நான் காணப்படுகிறேன். எனக்கு உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்ய முன் வருகிறேன். அதல பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்கிறவர் கர்த்தர். வறுமையை நம்மை விட்டு அகற்றுகிறவர் கர்த்தர். ஏழ்மையிலிருந்து உயரமான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போவார். அதைத்தான் அல்லால் ஜெபம் பண்றாங்க, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறேன். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறேன். பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிற பொழுது, திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த அவர் பெற்றோர்களோடு சென்னை பட்டணத்தில் குடியேறும்படி கடந்து போனார். பல ஆண்டுகளுக்கு பின்பு அவங்க வசித்த இடத்தை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த திருநெல்வேலி பட்டணத்தில் அந்த இடத்தில் வந்து பார்த்தபோது அங்கே ஒரு குப்பை தொட்டி இருந்தது. கர்த்தர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமரும்படி பண்ணுகிறார். சங்கீத புஸ்தகம் 107 சங்கீதம் 41 வசனத்தை வாசிக்கலாம். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறீர். எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறீர். அவன் வம்சங்களை மந்தை போலாக்குகிறீர். தாவீது அரசன் சொல்கிற போது, இஸ்ரவேல் தேசத்திலே நான் சிறு வயதுள்ளவனாய் இருந்தேன், இப்பொழுதோ முதிர் வயதுள்ளவனுமானே. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக அலைந்து தெரிந்ததை நான் பார்த்ததில்லை. எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தை போலாக்குகிறீர். அவன் வம்சங்களை மந்தை போலாக்குகிறீர். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறீர். சிறியவனை பட்சிக்க இந்த உலகத்தில் அநேகர் எத்தனிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், உயர்ந்தவர்கள். மணிப்பூர் மாநிலத்திலே பூர்வீகமாக கொண்டிருந்த மலைவாழ் மக்கள் முழுவதும் கிறிஸ்தவர்கள்.
தாக்கப்பட்டார்கள் அல்லவா? அநேக சபைகள் தீயினால் எரிக்கப்பட்டது அல்லவா? சிறுமையானவனை பட்சிக்க உயர்ந்தவர்கள் எத்தனிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார். தேவன் சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவனுடைய மந்தை, அவனுடைய சந்ததியை மந்தையை போல ஆக்குகிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். தேவனின் அடைக்கலம் பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவனின் அடைக்கலம் என் பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். ஒருவரும் தொட்டு பார்க்க முடியாத, எட்டி பார்க்க முடியாத உயரத்தில் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். அவனை ராஜாக்களோடு அமரும்படி பண்ணுகிறான். எல்லாரும் 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம் 145:14 தாவீது அரசன் சொல்கிறார், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் அவனை தாங்குகிறார். நீ விழ வேண்டும், உன்னுடைய பொருளாதாரம் சிதைய வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறவர்கள் அநேகர். ஆனால் கர்த்தர் விழுகிற யாவரையும் தூக்கி பிடிக்கிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தாங்குகிறார். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யங்களை கொடுக்க பிதாவின் பேரில் பிரியமாய் இருக்கிறார். நீ சிறுமந்தை, நீ சிறுமந்தை, ஆனால் ராஜ்யங்களை தேவன் உன் பேரில் கொடுக்க மிகவும் ஆசைப்படுகிறார், பிரியமாய் இருக்கிறார். யாக்கோபெனும் சிறு பூச்சியே, இசபேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:14 கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபெனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாரு நமக்கு துணை செய்யறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறார். கர்த்தர் நம் பேரில் பட்சமாய் இருக்கிறார். லதா மங்கேஷ்கர் வட மாநிலத்தைச் சேர்ந்த சினிமா பாடகி. பல கோடிகள் சொத்து அவருக்கு இருக்கிறது. அணிகலன்கள், ஆபரணங்கள், தங்கங்கள், வைரங்கள் அவரிடத்தில் நிறைய இருக்கிறது.
அவர் பேட்டி அளித்திருக்கிறார். காலையிலே 2 மாத்திரை. ஒரு சின்ன அறையிலே நான் மருத்துவமனையில் இருக்கிறேன். ஆகாரம் உட்கொள்ள முடியவில்லை. அவ்வளவு செல்வங்கள் இருந்து என்ன செய்ய? காலையில 2 மாத்திரைகள் சாப்பிட. சாப்பிட முடியவில்லை. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம் பேரில் இரக்கம் வைத்திருக்கிறார். நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. சங்கீதம் 50, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியாவிலே கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடு. முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதனை செய். கர்த்தர் வாழ வயதை உனக்கு திரும்ப தந்து கழுகுகளுக்கு சமமான பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உனக்கு உண்டு. கர்த்தர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. புது எண்ணெயின் அபிஷேகம். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. எல்லாரும் 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம் 37வது அதிகாரம் 17, 18, 19. தாவீது அரசன் சொல்கிறார், துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் அவர்களுடைய இருக்கும். சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து, அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி பஞ்ச அடைவார்கள். காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரின் புயங்கள் முறியும், நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார். எல்லாம் சொல்லுங்க, நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார். சத்தமா சொல்லுங்க, நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார். விசுவாசிக்கிற உங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும். Glory to God, 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 glory to God. Hallelujah. நீதிமானை கர்த்தர் தாங்குகிறார். உத்தமரின் நாட்களை அறிந்திருக்கிறார். அவர்களுடைய முடிவு சமாதானம். அவர்கள் ஆபத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். அவர்கள் ஆபத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்தில் உன்னை போஷிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது.
உன்னை தேவன் போஷிக்க கூடியவராக இருக்கிறார். விலைவாசி எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, பலசரக்கு சாமான அரிசியினுடைய விலை எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, உன்னை போஷிக்காமல் கர்த்தர் விட மாட்டார். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு சொல்கிற போது, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதிலே, அறுக்கிறதிலே, களஞ்சியத்தில் சேர்க்கிறதிலே அவைகளை பரமபிதா போஷிக்கிறார். அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படட்டும். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை தாங்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனின் பலன். உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். உன்னை வெட்கப்படுத்த கர்த்தர் அழைக்கல, உன்னை பிரகாசிக்க செய்வார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்களோ வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. பயப்படாதே, கர்த்தர் உன்னை சிறுமையிலிருந்து எடுப்பார். உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். உன்னுடைய சிறுமை தேவனுக்கு தெரியும். அன்னால் இப்படி ஜெபம் பண்ணி இருப்பார்களே, ஆனால் அன்னாளினுடைய சிறுமையை தேவன் அறிந்தவராய் இருந்தார். பெனினாலின் நிமித்தமாய் அவள் நிந்திக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கவனிக்கிறவராய் இருந்தார். ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்தும்படி கடந்து வருவது உண்டு. ஆலயத்துக்கு, சீலோவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாள், ஜெபிப்பாள், கடந்து விட்டு செல்லுவாள். ஆனால் அவளுடைய துக்கம் மாறவில்லை. இப்பொழுதோ உறுதியாய் பிடித்து கொண்டாள். தேவனுடைய ஆலயத்தில் உட்பிரவேசித்து அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உமக்கு கொடுப்பேன். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே அன்னாள் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டான். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியானான். அவன் ஆசீர்வதிக்கப்பட காரணம், சீலோவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் ஏலிக்கு பணிவிடைக்காரனாய் இருந்தான். கர்த்தரிடத்திலே செய்த பொருத்தனையின்படி அன்னாள் அவனை, சாமுவேலை, அவளை ஆலயத்தில் கொண்டு போய் விட்டாள், ஏலியின் வசமாக. பெரிய தீர்க்கதரிசியானான். தான் முதல் பெயர்சபா வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று பேசினார்கள். இஸ்ரவேலின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் சாமுவேல் ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். மற்றவங்க சொன்னாங்க தீர்க்கதரிசி. அந்த காலத்துல வால் போஸ்டர்லாம் கிடையாது. இப்ப தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், ரெவரண்ட், வேதம் சொல்லுது சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா வரையும் பேசினார். மற்றவங்க தீர்க்கதரிசின்னு சொல்லணும்.
2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். நாத்தான் தாவீதுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, இப்போதும் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆடுகளின் பின்னாக நடந்த உன்னை நான் எடுத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் 2வது ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். பூமியில் ஒத்த பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஏன் போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நம்முடைய நிலைமை ஏழ்மையாய் இருக்கலாம். தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்த போது அவர் ஆட்டு மேய்ப்பனாய் இருந்தார். சகோதரர்களுடைய ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்து கொண்டிருந்தார். ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு கொடுத்தேன். சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கினேன். தேவன் என்பலன். ரெண்டு பொக்கிஷசாலை, இரண்டு குவியல் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த ஆலயம் கட்டுவதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த 2 குவியல் இருக்கிறது. பொக்கிஷம் 1. இத கொடுத்துட்டு இது போக தனக்கு வச்சிருந்த பெரிய குவியலையும் கர்த்தருக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்த. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. Glory to God. Glory to God. Hallelujah. 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 ஆலயம் கட்டணும்னு அவ்வளவு அபரீத ஆசை. யாக்கோபின் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டும் முன்னே, இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணும் முன்னே, என் படுக்கையில் ஏறுவதில்லை, என்னுடைய வீட்டில் நான் பிரவேசிப்பதில்லை. ஏன் தாவீது அரசனை கர்த்தர் ஆலயம் கட்ட விடாமல் உன் கற்ப பிறப்பை எழும்ப பண்ணுவேன், சாலமோன் அவன் எனக்காக எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவான். அநேக யுத்தங்களை தாவீது செய்தார். அநேகருடைய ரத்தங்களை சிந்தனை காரணமாய் இருந்தபடியினால் நீ ஆலயம் கட்ட வேண்டாம். சாலமோன் என்றால் சமாதானம் என்ற அர்த்தம். அவருடைய காலகட்டத்தில் அவர் யுத்தம் செய்யவே இல்லை. ஆனால் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் சாலமோனுக்கு வந்து பொன்னையும் பொருளையும் காணிக்கையாக படைத்தார்கள். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய நாணத்தை பரிசோதிக்கும்படி அவள் கடந்து வந்தாள். சாலமோனுக்கு விடுத்த விடுகதைகள் கடினமாய் இருக்கும் என்று சேபாவின் ராஜஸ்திரி எண்ணினாள். அவன் யோசிக்காம டக்கு டக்குன்னு பதில் சொன்னான்.
அவ சொன்னா, சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுக்கு இத்தகைய ஞானத்தை கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்களாக. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம். எலிக்கு சொல்றாரு, 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்க செய்கிறார். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்குவதே இல்லை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்குகிறதே இல்லை. அவருடைய நோக்கமல்ல என்ன? அவர்களை ராஜாக்களோடு சிங்காசனத்தில் ஏற பண்ண வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ராஜாக்களோடு சிங்காசனத்தில் ஏறு. 2 கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி. 2 கரங்களை அசைத்து. கர்த்தரால செய்ய முடியுமா? முடியாதா? கர்த்தரால செய்ய முடியுமா? முடியாதா? ஒரு ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த ஆடு மேய்ப்பனை தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அரியணையில் அமர்த்தி இருப்பாரே, ஆனால் உன்னை என்னையும் உயர்த்த என் தேவனால் முடியும் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glory to God. Glory to God. Hallelujah. 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 மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை இயேசு சொல்கிறார். 15வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்க அவங்களுக்கு மன்னிக்கலைனா உங்களுடைய தப்பிதங்களை உங்கள் பிதா உங்களுக்கு மன்னியாதிருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் பலகின பாண்டங்கள், குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். நிறைவானவர் இயேசு. நாம் மன்னிக்க வேண்டும். நாம மனுஷருடைய தப்பிதங்களை நாம மன்னிக்கலைனா நம்முடைய தப்பிதங்களை பிதா எப்படி மன்னிப்பார்? நான் சொல்லல, இயேசு பெருமான் இயேசப்பா சொல்றார். ஒரு நாளைக்கு 70 முறை மன்னியுங்கள் என்று இயேசு சொல்கிறார். இயேசுவானவரை கன்னத்தில் அறைந்த, காரி துப்பின, முள்முடியை கிரீடமாக உண்டு பண்ணி சிரசில் அழுத்தி வேதனை உண்டு பண்ணி வாரினால் அடித்து சிதைத்து கொடுமைப்படுத்தி அந்த நரக வேதனையிலே இயேசுவானவர் சொல்கிறார், பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று தாங்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாது இருந்தால் பிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னியா.
ஒருத்தன் ஒரு வரம் வாங்கினானா, இது பைபிள்ல இல்ல, கடவுளை சந்திச்சிருக்கான், ஒரு வரம் வாங்கியிருக்கான். எல்லாரையும் உயிரோடு எழுப்பணும் சொல்லி கடவுளும் அந்த வரத்தை கொடுத்துட்டார். எல்லாத்தையும் உயிரோடு எழுப்பியிருக்கான், மரிச்சவங்க எல்லாத்தையும். ஒரு நாள் காடு மார்க்கமா போயிருக்கான். ஒரு சிங்கம் மரிச்சு கிடந்திருக்கு, அதை உயிரோடு எழுப்பியிருக்கான். அதே எத்தனை நாள் பசியா கிடந்துச்சோ இவனை முழுங்கிருச்சு. கர்த்தர்ட்ட கேட்கறதுலையும் நம்ம ஜாக்கிரதையா கேட்க வேண்டியது. சாலமோன் கர்த்தரிடத்துல நானும் கேட்டான். இந்த ஜெபம் அவருடைய பார்வைக்கு பிரிதியா இருந்தது. அவன் கேட்காத செல்வத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அவன் செல்வத்தை கேட்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைங்களை, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வறுமையோடு இருப்பது தெய்வ சித்தம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்க. ஏன் கேட்காத செல்வத்தை சாலமோனுக்கு கர்த்தர் கொடுக்கணும்? அவன் செல்வம் கேட்டானா? அவன் கேட்டது என்ன? நாணத்தை மட்டும்தான் கேட்டான். செல்வத்தை ஏன் கொடுக்கணும்? உன்னை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Glory to God. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Glory to God. நல்ல மகிமைப்படுத்தலாம், நல்ல மகிமைப்படுத்தலாம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஏசாயாவின் புத்தகம் 22வது அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார், ஏசாயாவின் புத்தகம் 22வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். இருபத்தி 22வது அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான், ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான அவன் சிங்காசனமாக தன் இருப்பான். தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு திறப்பான். ஏன்? திறவுகோலை அவனுடைய தோளின் மேல் கர்த்தர் வைக்கிறார். அவனை உறுதியான இடத்தில் ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். நிலையான வாசஸ்தலத்தில் உன்னை ஸ்தாபிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையாக இருப்பான். தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். Glory, glory. தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். தகப்பன் மறந்தான், எலியா பொந்தான், சம்மா பொந்தான், அபினதா பொந்தான், சும்மாய் போனார். ஒருவரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ராஜாவுக்கு தகுதியான உடல் வலிமை, போர் பயிற்சியும் பெற்றவர்கள். சவுலினுடைய இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தாவீதினுடைய சகோதரர். இவன் ஆடு மேய்ச்சக்க. சாமுவேல் சொல்றாரு, வேற யாராவது உனக்கு மகன் இருக்கானா? கடைசியா ஒருத்தன் இருக்கான், அவன் வனாந்தரத்திலே சகோதரர்களுடைய ஆடுகள், அவனை வேகமா வர சொல், தாமதிக்காத, துரிதமா வர சொல்.
கொம்பு தைல அபிஷேகத்தை அவன் மேலே சாமுவேல் தீர்க்கதரிசி ஊற்றினார், அபிஷேகம் பண்ணினார். தன் தகப்பன் வீட்டிற்கு மகிமையாக இருப்பார். சங்கீத புஸ்தகம் 75வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 75வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆசாப் சொல்றாரு, தேவனே நியாயாதிபதி, தேவனை நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஒருவனை உயர்த்துகிறார். தேவனை நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஒருவனை தாழ்த்துறாரு, ஒருவனை உயர்த்துறாரு. அன்னை மரியாள் இப்படி ஜெபம் பண்ணுகிறார், அடிமையின் தாழ்மையை கர்த்தர் கண்ணோக்கினார், இது முதற்கொண்டு பூமியின் சந்ததி எல்லாம் என்னை பாக்கியவதி என்பார்கள். வலிமையானவர்களை ஆசனங்களை விட்டு தள்ளி தாழ்மையுள்ளவர்களை ஏற்படுத்தினார். அந்த சங்கீதத்தை அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 'வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது, தம்முடைய பலத்தினால் பராக்கிரமம் செய்கிறார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறார், பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார்.' பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். மரியாள் அன்னை துதித்து பாடுறாங்க. பலவான் சவுலை ஆசனத்திலிருந்து கர்த்தர் தள்ளி சமசை சபையின் முதல் ராஜா தள்ளிட்டார். கீழ்ப்படியாமை ஒரு பாவமா? பாவம். பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை எவரையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் தேவனுடைய வலது கரத்தினால் ஆகும் என்று விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை பற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 147வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆவியின் கனிகளில் ஒன்று என்ன? சாந்தம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆவியின் கனிகள் 9. யாக்கோபு அப்போஸ்தலன் யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே, உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தேவன்.
தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் காத்திருங்கள். எவரையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் தேவனுடைய வலது கரத்தினால் ஆகும். தேவனுடைய பிள்ளையை, நீ அநேக நாள் காத்திருந்து விட்டாய். நீ விரும்பினது வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எந்த காரியத்திற்காய் காத்திருந்தாயோ அந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். எவரையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் தேவனுடைய வலது கரத்தினால் ஆகும். சாந்தம், சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். துன்மார்க்கனை தரை மட்டும் தாழ்த்துகிறார். மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் சாந்த குணம் உள்ளவன். கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். மோசேயினுடைய பிற்கால வாழ்க்கையை நீங்கள் கவனித்தால், கோபக்கார மோசே. மோசே கற்பனைகளை கர்த்தரிடத்திலே பெற்றான். இறங்கி வரும்போது ஆரோனுடைய தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்து கற்பனைகளை உடைத்து போட்டான். அவ்வளவு கோபம். கண்மலையை பார்த்து பேசு என்று கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் கோபம் மூட்டிக்கிட்டே இருந்தாங்க, முறுமுறுத்துக்கிட்டே ஒரே அடி அடிச்சான். இங்க வா, நீ பிரயாசப்பட்ட கானானை நீ காண்பாய், ஆனால் அதில் நீ பிரவேசிக்க மாட்டாய். தூரத்திலிருந்து கண்டான் மோசே கானான். தேவனுடைய பிள்ளைகளை, கோபம் வேண்டாம், கோபம் வேண்டாம். இயேசு சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ள. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இயேசு சாந்தமுள்ளவராய் இருந்தார், சாந்த சொரூபியாய் இருந்தார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார். நம்மளை எழுந்து நிற்கலாம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக. Glory to God. Hallelujah, 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 hallelujah. தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாம் கல்வாரி கொடியேற்றுவோம்.
தகர்த்திடுவோம். எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம். கல்வாரி கொடியேற்றுவோம். கிதியோன்களே எதிரிகளை புறத்திடுங்கள். கிதியோன்களே எதிரிகளை புறத்திடுங்கள். தீபங்களை ஏந்திடுங்கள். தீபங்களை ஏந்திடுங்கள். தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள். தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள். எக்காலம் ஓடிடுவோம். எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம். கல்வாரி கொடியேற்றுவோம். சிம்சோன்களே வல்லமையாய் நிறைந்திடுங்கள். சிம்சோன்களே எழுந்திடுங்கள். வல்லமையாய் நிரம்பிடுங்கள். சீறி வரும் சிங்கங்களை, சீறி வரும் சிங்கங்களை சிறைப்பிடித்து கிழித்திடுங்கள். சிறைபிடித்து கிழித்திடுங்கள். எக்காலம் ஓடிடுவோம். எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம். கல்வாரி கொடியேற்றுவோம். எக்காலம் ஓடிடுவோம். எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம். கல்வாரி கொடியேற்றுவோம். எக்காலம் ஊதிடுவோம். எக்காலம் ஊதிடுவோம். எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம். கல்வாரி கொடியேற்றுவோம். தெபரோக்களே விழித்திடுங்கள். உபவாசித்து ஜெபித்திடுங்கள். தெபரோக்களே விழித்திடுங்கள். உபவாசித்து ஜெபித்திடுங்கள். எஸ்தர்களே எஸ்தர்களே கூடிடுங்கள். எஸ்தர்களே கூடிடுங்கள். இரவுகளை பகலாக்குங்கள். இரவுகளை பகலாக்குங்கள். எக்காலம் ஊதிடுவோம். எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம். கல்வாரி கொடியேற்றுவோம். எக்காலம் ஊதிடுவோம். எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம். கல்வாரி கொடியேற்றுவோம். எக்காலம் ஊதிடுவோம். எக்காலம் ஊதிடுவோம். எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம். கல்வாரி கொடியேற்றுவோம். எக்காலம் ஊதிடுவோம். எக்காலம் ஊதிடுவோம். எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம். கல்வாரி கொடியேற்றுவோம். எக்காலம் ஊதிடுவோம். எக்காலம் ஊதிடுவோம். எரிகோவை தகர்த்திடுவோம். நல்லா கையை தட்டி ஆவில நிரம்பி கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம். கல்வாரி கொடியேற்றுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு. அற்புத வல்லமை அதை பார்க்கின்ற இரத்தத்தினால் வல்லமை உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே ரத்னத்தான் இரத்தத்தால் வல்லமை உண்டு. அற்புத வல்லமை அதை பார்க்கின்ற இரத்தத்தினால் காயப்பட்டு நின்று கண்ணீர் சென்று
கையை தட்டி ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி. ஆமென். எலோஹே, நல்ல கையை தட்டி எலோஹே, எலோஹே. எல்லாம் சொல்லுங்க, எலோஹே. 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 நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பும். நல்ல கரங்களை தட்டி. ஓ ரபாலா சந்தலா பதுரா பாலா ஷபரபா. ஓ ரியா கனா பாலா சங்கனா ரபனா பௌஷானா. ஓ ரந்தாலா ரியா கரா பாலா ஷபர பாலா துரா பாலா. Glory to God, glory to God. தேவனுக்கே மகிமை சொல்லுங்க. தேவனுக்கே மகிமை. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் ஒருவரே உயர்ந்தவர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நல்ல கையை தட்டி துதிங்க, நல்ல கையை தட்டி துதிங்க, நல்ல கையை தட்டி துதிங்க, நல்ல கையை தட்டி. ஆமென், 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 ஆமென். 2 கரங்களை வைத்துக் கொள்ளும். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஜீவனின் அதிபதியே உம்மை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை வேத்தி அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, ஓ அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே நன்றி சொல். இந்த மதியான வேலைக்காய் கர்த்தரை துதிக்கும். நீர் எங்களோடு இடைப்பட்ட விதத்துக்காய் ஸ்தோத்திரமா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீர். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு நீர் அமர பண்ணுகிறீர் ஆண்டவரே. எளியவனை நீர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா. சிங்காசனத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அதற்காகவே அழைத்திருக்க. சாலமோன் கேட்காத செல்வத்தையும் கொடுத்தீர் ஆண்டவரே. அவன் நாணத்தை கேட்டான், செல்வத்தையும் கொடுத்தீர், நாணத்தையும் கொடுத்தீர். நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஒன்றும் குறைவில்லாதபடி பிள்ளைகளுக்கு நிறைவானதை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். நிரம்பி வலியத்தக்க ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தேவன் கொடுப்பீராக. பிள்ளைகளை வழி நடத்தும். வருகிற வாரம் முழுவதும் அற்புத ஆச்சரியமாய் பிள்ளைகளை நடத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு
ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பு நாம் அனைவரோடு விசேஷம் உலகெங்கும் உள்ள சகல பசுதவான்களோடு கத்துடைய வருக பரியும் நிலைபெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே கத்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.